எனக்கு அந்த தொகுதி ஒன்றுன்னு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டார். கோச்சிக்காத நண்பா, அது அந்த தொகுதி என்னுடைய மாவட்ட செயலாளர் பல ஆண்டு காலமாக அங்கே உழைத்து கொண்டிருக்கிறார். அவரை விட்டுட்டு உனக்கு நான் கண்டிப்பாக நான் தரமாட்டேன், கோச்சிக்காதுன்னு சொன்னார். கோபப்படாத நண்பா, எம்எல்ஏ சீட் தர முடியாது. லோகேஷுக்கா பேரரசுக்கா சிஎம் விஜய் நோ சொன்னது யாருக்கு? எந்த வீடியோவுக்கு நாளுக்கு நாள் வியூஸ் எகுறதோ இல்லையோங்க, தமிழ்நாடு சட்டசபையோட எல்லா வீடியோக்களும் வியூஸ் அள்ளிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் தமிழ்நாடு சட்டசபையில நிறைய சுவாரஸ்யமான கருத்துக்களை எல்லா கட்சி எம்எல்ஏக்களும் பேசிக்கிட்டு வர்றாங்க. அப்படித்தான் சமீபத்துல தமிழ்நாடு சட்டசபையில நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த் ஒரு சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்தாரு. அதுல ஒரு பிரபலமான டைரக்டர், இப்பவும் அவரு பிரபலமான டைரக்டர் தான், தலைவர் படத்தை கூட டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த டைரக்டர் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தலைவர் விஜய் கிட்ட வந்து எனக்கு அந்த தொகுதி வேணும் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப தலைவர் என்ன சொன்னார்னா, கோவப்படாத நண்பா, நீ கேட்குற அந்த தொகுதியில என்னோட மாவட்ட செயலாளர் ரொம்ப வருஷமா உழைச்சிக்கிட்டு இருக்காரு, அவரை விட்டுட்டு கண்டிப்பா உங்களுக்கு நான் அந்த தொகுதியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம தலைவர் அந்த டைரக்டர் கிட்ட சொல்லிட்டாருன்னு அமைச்சர் ஆனந்த் பேசியிருந்தார். ஒரு பிரபல டைரக்டர், இப்பயும் அவர் ஒரு பிரபல டைரக்டர், தலைவர் படத்தை இயக்கியிருக்கிறார். அவர் ஒரு தொகுதியை வந்து கேட்கும்போது கேட்டுக்கினாரு. அதுக்கு அடுத்த நாள் திருப்பி வந்து எனக்கு அந்த தொகுதி ஒன்றுன்னு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டார். கோச்சிக்காத நண்பா, அது அந்த தொகுதி என்னுடைய மாவட்ட செயலாளர் பல ஆண்டு காலமாக அங்கே உழைத்து கொண்டிருக்கிறார், அவரை விட்டுட்டு உனக்கு நான் கண்டிப்பாக நான் தரமாட்டேன், கோச்சிக்காதுன்னு சொன்னார். அமைச்சர் ஆனந்த் சபையில பேசின கொஞ்ச நேரத்திலேயே அந்த கண்டென்ட் இணையதளத்துல வைரலான நிலைமையில நெட்டிசன்கள் அமைச்சர் சொன்ன அந்த டைரக்டர் கண்டிப்பா லோகேஷா தான் இருக்கும், ஏன்னா அவர் தான் ஒரு இன்டர்வியூல நான் 10 படங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் சினிமாவுக்கு குட் பை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்ப அவரு தான் விஜய் கிட்ட எம்எல்ஏ சீட்டு கேட்டிருப்பாருன்னு பேச ஆரம்பிச்சாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க சட்டசபையில கவனிச்சீங்களா, அமைச்சர் ஆனந்த் சொன்ன அந்த நொடியே வேளாண் துறை அமைச்சர் மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷை கையை காட்டி சிரிச்சாரு. அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் சிரிச்சாங்க. ஏன்னா மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் எம்எல்ஏவா ஜெயிச்ச தொகுதி கிணத்துக்கடவு, லோகேஷ் கனகராஜ் பிறந்த ஊரும் அதே கிணத்துக்கடவு தான். அப்ப லோகேஷ் தான் விஜய் கிட்ட எம்எல்ஏ சீட்டு கேட்டிருப்பார்னு இணையத்துல பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் லோகேஷ் தான் பேசிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய் நோ சொன்னது இயக்குனர் பேரரசுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கிட்ட இருந்தும் சரி, இயக்குனர் பேரரசு பக்கம் இருந்தும் சரி, பரவிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு தகவலுக்கு எந்த ஒரு மறுப்பும் வரல. ஆக அமைச்சர் ஆனந்த் குறிப்பிட்டு பேசினது எந்த டைரக்டரா இருக்கும் அப்படின்னு நெட்டிசன்கள் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஆனா அந்த விடைய கண்டுபிடிக்கக்கூடிய பட்டிமன்றத்தை மட்டும் இன்னும் விடல. சரி, நீங்க அந்த டைரக்டர் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.